இந்த வீடியோவை பார்க்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்தவர்கள் வணங்குகிற தெய்வம் 3 தெய்வங்களா அல்லது ஒரே தெய்வமா, இல்லை 3இல் 1 அப்படின்னு சொல்லுகிறாங்களே, அதான் திரித்துவம், திரியேக தேவன் அப்படின்னு சொல்லும்போது ட்ரினிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எப்படி நாங்கள் விளங்கி கொள்வது? இது எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது? கிறிஸ்தவ நம்பிக்கையில் இல்லாதவர்கள் அநேக கேள்விகளை எழுப்புகிறாங்க. எப்படி அது 3 தெய்வம்? நாங்கள்லாம் ஒரே தெய்வத்தை தான் நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு அநேகர் சொல்லுவாங்க. நாங்கள் ஏக இறைவனை வணங்குகிறோம், எங்களுக்கு ஒரே தெய்வம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவத்தின் அல்லாத வேறு ஜனங்கள் சொல்லுகிறத நாம் கேட்டிருப்போம். ஆனால் கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்தவனுடைய அடிப்படை நம்பிக்கை, அதாவது திரித்துவம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அதை பற்றி எப்படி நாம் புரிந்து கொள்ளுகிறது? அதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஒரு சில நம்பிக்கைகள் வழக்கத்திலே இருக்கிறது திரித்துவத்தை பற்றி. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இயேசுதான் பிதாவாக இருந்தார், பின்பு குமாரனாக இந்த பூமியிலே வந்தார், நமக்காக சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தினார், அப்புறம் மறுபடியும் அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்திலே வீற்றிருக்கிறார், நம்மை ஆளுகிறார், இப்பொழுது நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு சில இதை சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் ஆண்டவர் இந்த பூமியிலே ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னாரே. இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னாரே. அவர் யாரை பார்த்து சொன்னார்? இப்படி நிறைய கேள்விகள் வருகிறது. அது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிதாவானவர் தான் தேவன், இயேசுவானவர் தெய்வம் இல்லை, பிதாவானவர் தான் இயேசுவை ஒரு பலியாக, ஒரு பலியாகத்தான் இயேசுவை இந்த பூமியில் அவரை அனுப்பினார். அவருடைய வேலை மனிதருடைய பாவங்களுக்காக, பாவ நிவர்த்தி செய்வதற்காக ஒரு பலியாக இந்த பூமியில் வந்தார். தேவன் அவரை பலி கொடுத்தார். அவர் மறுபடியும் உயிர் பெற்று பரலோகத்தில் ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறது யாருன்னா பிதாவாகிய தேவன் தான். இயேசுவானவருக்கு எதுவும் வேலை கிடையாது. அவர் ஒரு தேவதூதரை போல, ஒரு சாதாரண ஊழியக்காரரை போல பரலோகத்தில் இருக்கிறார் அப்படின்று ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்படின்னா வசனங்கள் சொல்லுகிறது, பிதாவை கனம் பண்ணுகிறது போல குமாரனையும் கனம் பண்ணணும்னு வேதம் சொல்லுகிறது. இயேசுவானவரே சொல்லியிருக்கிறார், நியாய தீர்ப்பு என்னுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது அப்படின்னு இயேசுவானவரே சொல்லியிருக்கிறார். இந்த மனிதனை நியாயம் தீர்ப்பது இயேசுவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது. அது மாத்திரமில்லை, அவனவனுக்குரிய பலன் என்னோட கூட வருகிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். வெள்ளை சிங்காசனத்திலே வீற்றிருந்து, நியாயாதிபதியாய் வீற்றிருந்து, உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களையும் நியாயம் தீர்க்கப் போகிறவர் இயேசுதான் என்று அவரே சொல்லியிருக்கிறார். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்படி பார்த்தா பிதாவாகிய தேவன் மாத்திரம், அவர் தன்னை உயர்த்துவதற்கு மாத்திரம் அங்கே சொல்லப்படவில்லை, இயேசுவையும் அங்கே உயர்த்துகிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு இதில் தெரிகிறது. அப்படி என்றால் இது எப்படி நான் புரிந்து கொள்ளுகிறது? இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாமே, அதனால் பரிசுத்த ஆவியானவர் தான் சகலத்தையும் நடப்பிக்கிறார், அதனால் அவர் இயேசுவானவரே பலியாக வந்திருந்தாலும் ஆவியானவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஆவியானவரை மாத்திரம் உயர்த்துகிறவர்களும் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலரே தேவனுடைய ஆவி தானே அவரே, பரிசுத்த ஆவி தான்
அது ஒரு ஸ்பிரிட்டு தானே, அது எப்படி தெய்வமாக மாற முடியும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் பேசுகிறவர், அவர் மனிதர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், அவர் நம்மை இயேசுவுக்கு நேராக வழி நடத்துகிறவர், பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர். இயேசுவானவரே சொல்லியிருக்கிறார், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். சாதாரணமாக ஒரு ஆவியை அனுப்புகிறேன் என்று சொல்ல மாட்டார்கள், ஆவியை கொடுக்கிறேன், ஆவி பொழிகிறது அப்படின்னு தான் சொல்லப்படும். ஆனால் இங்கே நான் போய் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவரும் தேவன்தான் அப்படிங்கிறதும் வேதத்தில் சொல்லப்படுகிறது. நிறைய இடங்களிலே அவர் தேவன்தான் அப்படிங்கிறதும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசுவானவரே சொல்லியிருக்கிறார், அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே நாம் எப்படி இதை புரிந்து கொள்கிறது? பிதாவாகிய தெய்வம் அவர்தான், அவர் மாத்திரமா, இல்லை இயேசுவானவரா, இல்லை பரிசுத்த ஆவியானவரா, இல்லை 3 தெய்வங்களா, இல்லை இது எப்படி ஒரு தெய்வம், 3ல் ஒரு தெய்வம்னா எப்படி, திரித்துவம்னா என்ன, திரியேகம்னா என்ன, இது எப்படி நாங்கள் புரிந்து கொள்ளுகிறது? கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்ற கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு எப்படி நாம் பதில் சொல்லுகிறது? உண்மையிலே இயேசுவானவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார், இரத்தம் சிந்தினார், நம்முடைய பாடுகள் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டார், நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார். அவர் தெய்வம் என்கிற அந்த இதை நமக்கு உணர்த்துகிறார். இதெல்லாம் ஓகே தான். நம்ம கிறிஸ்தவத்தில் நல்ல நம்பிக்கையில் இருக்கிறோம், நம்ம நல்லா இருக்கிறோம், எல்லாமே ஓகே தான். ஆனால் கிறிஸ்தவத்தை அறியாத ஜனங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். நாம் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நாம் என்ன செஞ்சோம், தலை குனிஞ்சிட்டு நம்ம அப்படியே வந்துடக்கூடாது. எங்களோட நம்பிக்கை தாங்க, உங்கள் நம்பிக்கை அது அப்படின்னு சொல்லிட்டு வருகிறதுக்கல்ல. அந்த ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், அந்த ஜனங்களும் அறிந்து கொள்ளணும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். நாமும் நம்முடைய நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நம்ம நம்பிக்கை எப்பொழுதும் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கணும். அப்படின்னா நாம் ஆண்டவரை பற்றி தீர்க்கமாக அறிந்திருக்கணும், உறுதியாக நாம் அறிந்திருக்கணும். அப்போ நம்ம போய் ஜெபம் பண்ணும் பொழுது அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசுவானவர் ஏன் பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி ஏன் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். சரி, வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் திரித்துவம்னா என்ன அப்படிதான். இந்த உலகத்தில் பல பேர் பல நம்பிக்கையை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அது இருக்கட்டும். பட் வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது அதுதான். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த காரியத்தை குறித்து நான் ஆண்டவரிடத்தில் ஆரம்பத்தில், நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நான் விசாரித்தேன். இப்போ என்னிடத்தில் நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேர் என்னிடத்தில் கேட்பார்கள், 3 தெய்வத்தை வணங்கிட்டு ஒரே தெய்வம்தான் அப்படின்னு சொல்கிறீங்க, இது எப்படி? இப்போ ஆரம்பத்திலே நமக்கு வேதம் தெரியாததுனால அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நமக்கு என்ன பதில் சொல்ல தெரியவில்லை. இப்போ ஆண்டவரிடத்திலே அதை நான் விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு வெளிச்சம் கொடுத்தார். அந்த காரியத்தை தான் இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ முதலாவது, ஆண்டவர் என்னை ஒரு வசனத்தை பார்க்க சொன்னார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இதில் அழகாக சொல்லப்படுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். 2வது தரம் தேவன் அழுத்தமாக சொல்லுகிறார், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் அப்படின்னு ஆண்டவர் அழுத்தமாக இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் முறை, அதாவது மனிதனை கர்த்தர் அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார் என்றும்
அவனை அப்படியே தேவ சாயல் எப்படி இருக்கிறதோ அப்படியே சிருஷ்டித்தார் என்பதை மறுபடியும் அழுத்தமாக சொல்லுகிறார். இப்போ இதிலே ரகசியம் என்ன இருக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு சொன்னதுன்னா, நீ என்னையே பார்க்கிறாய், நீ உன்னை பார். நான் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறேன் என்பதை, நான் திருத்துவத்தில் இருக்கிறத நீ என்னை பார்க்க வேண்டாம். நான் எப்படி இருப்பேன், நீ கற்பனைலாம் செய்யாத. நான் எல்லாவற்றிற்கும் ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுப்பார். அவருடைய மகத்துவமே தனி. பரலோகம் எப்படி இருக்கும், எப்படி நாரகம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார் நமக்கு. அதெல்லாம் எப்படி இருக்குங்க அப்படின்னா நம்ம கேட்டோம்னா நம்மளே சொல்லுவோம், பரலோகம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நம்ம சொல்லுவோம். எப்படி இதெல்லாம் நம்ம சொல்ல முடிகிறதுனா ஆண்டவர் வேதத்திலே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார், கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதுபோல் ஆண்டவரை பற்றி நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னு நம்ம நினைக்கணும், பார்க்கணுன்னு ஆசைப்படணும். ஆண்டவர் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறார். என்ன அடையாளம்னா, மனிதர்களை அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். தேவன் தம்மை பார்க்க விரும்பினார், அதனால் மனிதனை சிருஷ்டித்தார். இந்த உலகத்திலே ஒரு சில கள்ளர்கள் இருக்கிறாங்க. அவர்கள்தான் என்ன பண்ணால் மனிதன் பரிமாண வளர்ச்சி இது அதுன்னு சொல்லி ஒரு நிலைமைக்கு போனதுக்கப்புறம் மிருகங்களிலிருந்து மனிதனாக மாறினான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஒரு காரியம் என்பது தெரிகிறது. அதாவது தேவன் தம்முடைய சாயலை பார்க்க விரும்பினார். தேவன் தம்மை போல ஒரு மனிதன் இருக்கணும்னு ஆசைப்பட்டு மனிதனை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாகவே அவனை சிருஷ்டி, எவ்வளவு ஆசைப்பட்டு எவ்வளவு அழகாக சிருஷ்டித்திருப்பார். எவ்வளவு அதில் அந்த ஈடுபாடு ஆண்டவருக்கு இருந்திருக்கும். அதை ஈஸியாக மிருகங்களோடு மனிதனை ஒப்பிடுகிறது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு காரியம். தேவன் மனிதனை அழகாக அருமையாக சிருஷ்டித்திருக்கிறார். அது எப்படி நமக்கு தெரிகிறது அப்படின்னா, அவருடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். சரி, இப்போ அவருடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார் என்பதற்கும் திரித்துவம் திரியேகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படி தானே கேட்குறீங்க? மனிதன் எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை நீங்கள் அதை புரிந்து கொண்டீங்கன்னா, தேவாதி தேவனும் எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் கர்த்தர் நீ இந்த வசனத்தை பார்க்கணும்னு சொல்லி என்னை தூண்டினார். சரி, அப்போ எந்த நிலைமையில் மனிதன் இருக்கிறான் அப்படிங்கிறதை புதிய ஏற்பாட்டிலே தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே ஆண்டவர் அதை விளங்க பண்ணியிருக்கிறார். நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதில் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதில் இப்படியாக சொல்லப்படுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. இதிலே மனிதனுடைய அந்த படைப்பை குறித்து அழகாக சொல்லப்படுகிறது. மனிதன் திரித்துவத்தில் இருக்கிறான். மனிதனுக்குள்ளே ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. இப்போ எப்படி ஆண்டவர் திரித்துவத்தில் இருக்கிறாரோ அதே போல மனிதனும் திரித்துவத்தில் தான் இருக்கிறான். மனிதனுக்குள்ளே ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. மனிதனுடைய சரீரம் தேவனுடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் மண்ணை பிசைந்து அவர் மண்ணிலே அவர் சரீரத்தை நமக்கு கொடுத்தார். அவருடைய சுவாசத்தை நமக்கு நாசியிலே ஊதி நமக்கு ஜீவ ஆத்மா நமக்குள்ளே வந்தது. நம்மை நடத்துவதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆவிதான் ஒரு மனிதனை வழி நடத்துகிறது. அந்த ஆவி மனுஷனுக்குள் இருக்கிற ஆவியே. அந்த ஆவி ஒரு மனிதனை எல்லா நிலையிலும் அவனை நடத்துவதற்கு, பழைய காரியங்களெல்லாம் யோசிப்பதற்கு, அது எல்லாவற்றிற்கும் மனிதனுக்கு உதவி செய்கிறது. அப்போ மனிதனை பார்க்கும் பொழுது நம்ம சரீரத்தை மாத்திரம் தான் நம்ம பார்க்குறோம். நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய ஆத்மாவை நாம் எப்போ பார்ப்போம் அப்படின்னா, நம்முடைய சரீரம்
மரித்த பிறகு, அதாவது இந்த பூமியே வாழ்வதற்கு இந்த சரீரம் தேவைப்படுகிறது. இந்த சரீரம் மரித்ததற்கு பிறகு நம்முடைய ஆத்மாவை நாம் பார்க்க முடியும். எப்படி ஆண்டவரை அழிக்க முடியாது, ஆண்டவர் நித்திய காலமாக இருக்கிறாரோ, அதே போல மனிதனுடைய அந்த சுவாசத்தை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த சுவாசத்தையும் நாம் அழிக்க முடியாது. அந்த சுவாசம் நமக்குள்ளே இருக்கிற அதுதான் ஜீவ ஆத்மா. ஆனால் அந்த ஆத்மா மரணத்துக்கு உள்ளாகாது. அது எப்படிப்பட்டதாக இருக்குமென்னா நித்திய காலமாக அது இருக்க முடியும். எப்படி தேவன் நித்திய காலமாக எப்படி இருக்கிறாரோ அதே போலதான் மனிதனுடைய ஆத்மா நித்திய காலமாக இருக்க போகிறது. ஆனால் இதில் ஒரு காரியம் என்ன இருக்கு, அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து சிலுவையிலே மரிப்பதற்கு, அவர் மனிதனை காப்பாற்றுவதற்கு, மனிதனுடைய ஆத்மாவை காப்பாற்றுவதற்கு அவர் வருவதற்கும் இதிலே ரகசியம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் நினைச்சிட்டார்னா, நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ ஆதாம் தப்பு செஞ்சிட்டான், உடனே ஆதாமை கொண்டு போட்டுட்டு வேறொரு ஆதாமை உருவாக்கியிருக்கலாம், இல்லை வேறொரு ஏவாளை உருவாக்கியிருக்கலாம்ல. ஏன் ஆண்டவர் வந்து அது செய்யாமல் அந்த மனிதனை வச்சு அவனை வளர விட்டு அதுக்கப்புறம் அவன் பாவம் செஞ்சிருக்கான்னு சொல்லி ஏன் ஆண்டவர் வந்து சிலுவையிலே மறிக்கணும்? அவனுடைய பாவத்துக்கு ஏன் நிவர்த்தி செய்யணுங்கன்னா இதுதான் ரகசியம். அவனுடைய கொடுக்கப்பட்ட அந்த ஆத்மா, அந்த சுவாசம் தேவனுடைய நாசியிலிருந்து தேவனுடைய அந்த சுவாசமாக இருக்கிறபடினால எப்படி தேவனை அவருக்கு அழிவில்லையோ, அவர் நித்திய காலமாக இருப்பாரோ, அதே போல மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உயர்ந்த ஒரு பொருள் என்ன, அந்த ஆத்மா, அது மரணத்துக்கு உள்ளாகாது. அது ரெண்டு விதத்தில், மரணம் என்றால் அழிவு அதுக்கு நேரிடாது. அது ரெண்டு காரியத்துக்கு உள்ளாக வேண்டும். ஒன்று, அது நித்திய காலமாக தேவனோடு, அது பரலோகம், பரதேசி இதெல்லாம் சொல்லப்படுதில்ல, ஒரு சந்தோஷமான ஒரு இடத்திலே புதிய வானம் புதிய பூமி ஆண்டவர் உருவாக்க போகிறார், அந்த இடத்துல நம்ம எல்லாம் வைக்க போகிறார் என்கெல்லாம் இருக்குதுல்ல. அந்த காரியத்தின்படி ஆண்டவர் அதோடு இருக்கணும். ஒன்று இல்லை என்றால் அந்த மனிதன் பாவம் செய்திருக்கிறான், அவன் அந்த பாவத்துக்கு தண்டனையாக ஆத்மா மரணம் என்று சொல்லப்படுகிற அந்த ஆத்மா மரணம் என்றால் என்ன, அந்த ஆத்மா வேதம் சொல்லுகிறது அவன் அக்னி கடலில் அவன் என்ன செய்யணும், நித்திய காலமாக அவன் வேதனை அனுபவித்து கொண்டே தான் இருக்கும். அவனுக்கு இந்த நாம் நினைக்கிற அந்த அழிவு ஆத்மா காணாமல் போயிடும் அப்படிங்கிற அந்த மாதிரி இது நிலைமை வராது. இப்போ சரீரம் எப்படி, இந்த பூமி சரீரத்துக்கு மரணம் இருக்கிறது. சரீரத்திலே மரணம் என்னென்னா, நம்ம சரீரம் எல்லாம் அழுகி எல்லாம் இதாக நம்ம ஆத்மா நம்ம சரீரத்தை விட்டு பிரிந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் சரீரம் எல்லாம் அழுகி போய் மக்கி எல்லாம் போயிடும், இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும், எலும்பு கூட தான் இருக்கும், அது காலத்துக்கு இருக்குன்னு கூட வச்சுக்கலாமே, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல. ஆனால் அது மாதிரி ஆத்மாவுக்கு நடக்காது. ஆத்மா நித்திய காலமாக அவன் உபத்திரவத்திலே இருக்கிற இடம்தான் அது நரகம். நரகத்தில் எத்தனை கோடி வருஷங்கள் இருக்க போகிறான், எப்படி இருக்க போகிறான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு அவன் அனுப்பப்பட போகிறான். அதை வேதம் அதை மரணம் என்று சொல்லுகிறது. ஆனால் நாம் நினைக்கிற அந்த மரணம் அங்கே நடக்காது. ஏதோ தப்பு பண்ணிட்டான், அவ்வளோதான், அவனை தூக்கில் போட்டாங்க, கொன்னுட்டாங்க, அதோட முடிஞ்சு. அப்படி கிடையாது. சதா காலமும் அவன் உபத்திரவத்திலே இருக்க போகிறான். அதுதான் நரகம், அதான் நித்திய அக்னி, நித்திய மரணம் என்று அதை சொல்லப்படுகிறது வேதம். அப்போ இதுதான் ஒரு ரகசியம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார், அவர் பூமியிலே வந்தார். அதனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மனிதனுக்காக, மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு சிலுவையிலே அவர் தொங்கினதனுடைய காரணம் அதுதான். இரத்தம் சிந்தின எதற்காக? இவர் தேவையில்லாமல் இந்த பூமியிலே வந்து மனிதர்களுக்காக, அதுவும் கேடுகட்ட பாவியான இந்த மனிதனுக்காக ஏன் ஆண்டவர் தன்னையே தாழ்த்தி ஏன் வரணும் அப்படின்னா அதனுடைய ரகசியம் இதுதான். ஏனென்றால் மனிதனுடைய ஆத்மா விலையேறப்பட்டது. அந்த ஆத்மாவை ரெண்டு இடத்துல தான் இருக்க முடியும். ஒன்று கடவுளோடு சந்தோஷமாக இருக்கணும், இல்லை அப்படின்னா நரகத்தில் நித்திய காலமாக அது இருக்க வேண்டும். அதுதான். அதனால் அது தீமையை அனுபவிக்கணும், இல்லை நன்மையை அனுபவிக்கணும், ரெண்டு காரியம்தான். அப்போ நன்மையை அனுபவிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார்.
சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்க போகிறது திரித்துவம். இப்போ திரித்துவத்தில் இப்போ எப்படி மனிதன் 3 நிலைமையில் இருந்து ஒரே மனிதனை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம எல்லா மனுஷங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மனுஷனை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா சரீரத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க. அவங்களுடைய ஆவி நமக்கு தெரியாது, ஆத்மா நமக்கு தெரியாது. அதே போல தான் தேவாதி தேவனும் ஒன்றாக இருக்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று இயேசுவானவர் சொன்னாரல்ல. அதெல்லாம் எப்படி அப்படின்னா, மனிதன் எப்படி ஆவி ஆத்மா சரீரம் இணைந்து ஒரு மனிதனாக நமக்கு காட்சி அளிக்கிறார்களோ அதே போல தேவனும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று 3 நிலையில் இருந்தாலும் அவர்கள் ஒன்றாக நமக்கு தெரிகிறார்கள். இதுதான் ரகசியம். இப்போ மனிதனே திருத்துவத்தில் இருக்கிறான். யாராவது கேட்டாங்கன்னா திருத்துவத்தில் எப்படி இருக்க, இப்போ நீயே திருத்துவத்தில் தான் இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆண்டவர் அந்த அளவுக்கு தெய்வ சாயலாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அதான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அப்போ நானே திருத்துவத்தில் தான் இருக்கேன், அப்போ என் தேவனும் திருத்துவத்தில் இருக்கிறது பெரிய ஒரு ஆச்சரியமே அல்ல. ஆனால் மனிதனுக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா அவர் படைத்தவர். அவர் மனிதனுக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு அந்த இது இல்லை. என்ன அந்த பலவீனம் அப்படின்னா, மனிதனுடைய ஆவியோ ஆத்மாவோ இல்லை சரீரமோ ஏதாவது பிரிந்தால் மனிதன் மரித்து போவான். அதாவது மரித்து போவான்னா, இப்போ சரீரம் செத்து போச்சுன்னா அவ்வளோதான், அவனால் இந்த பூமியிலே வாழ முடியாது, அவ்வளோதான். அவனுக்குன்னு அடுத்த நரகமோ இல்லை சொர்க்கமோ அங்கே போகணும். அதே போல் இப்போ ஒரு சில நேரத்தில் மனிதனுடைய ஆவி மனிதனை விட்டு போயிடும். சில நேரங்களில் சில தலையில் அடிபட்டால் கோமா போயிடுவாங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி மனிதனுடைய ஆவி அவனை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அவனும் ஒரு செத்த நிலைமையிலே தான் இந்த பூமியிலே வாழ வேண்டியிருக்கும். அவனால் எந்த விதமும் செயல்பட முடியாது. அது செயல்படுத்துவதற்கு ஆவி வேணும். மனிதனை நடத்துவதற்கு ஆவி வேணும். அவனுக்கு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி அவனை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. அதனால தான் அப்போ அந்த ஆவி போனாலும் கூட மனிதனால் செயல்பட முடியாது. ஆனால் இது மனிதர்களுக்கு உண்டான பலவீனம். ஆனால் தேவனுக்கு அப்படி அல்ல. தேவன் எப்படி இருக்கலாம்னா, அவர் 3 பேரும் பிரிந்து நின்று செயல்படலாம். அவர் ஆவியானவர் தனியாக வெளியில் நின்று பேசலாம், ஆண்டவருக்குள்ளும் இருக்கலாம். அவர் வெளியில் கீழே எல்லா காரியங்களையும் நடப்பிக்கலாம், செயல்படுத்தலாம். அப்போ அவர் எல்லா நிலையிலும் அவர் வரலாம். அதே போல் குமாரனும் அவருடைய ஆத்மா சரீரம் இந்த 3 நிலையும் அவர் 3 பேரும் என்ன செய்யலாம்னா, 3 பேரும் வெளியில் தனித்தனியாக நின்று உட்காந்து பேசலாம், 3 பேரும் ஒன்றாக இருக்கலாம். இதெல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறது. அதுதான் 3 நிலையிலும் அவரால் எல்லா அவர் எப்படி அவங்க வெளியில் போனாலும் மறுபடியும் உள்ளே வந்தாலும் அவர் எப்படி இருக்கலாம்னா, அவர் தேவனாகத்தான் இருக்கிறார். அவ்வளோதான். அதில் அவருக்கு எந்த விதமான அந்த குறைபாடுகளோ எதுவுமே அவருக்கு கிடையாது. அதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை. அது மனிதர்கள் எப்படின்னா, ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டால் அவன் என்ன செஞ்சிருவான், அவன் மரித்து போவான். ஆனால் ஆண்டவர் 3 நிலைகளிலும் இருந்து அவர்கள் பிரிந்து செயல்படலாம், ஒன்றாகவும் இருக்கலாம். ஒன்றாக நின்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக நின்று நமக்கு காட்சி கொடுக்கலாம், அல்லது தனித்தனியாக இருந்து கூட அவர்கள் காட்சி கொடுக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசலாம், இயேசுவானவர் நம்மோடு தனியாக பேசலாம், பிதாவானவர் நம்மோடு தனியாக பேசலாம், இல்லை 3 பேரும் இணைந்து ஒரே வார்த்தையாக நமக்கு வரலாம். எப்படி வேணாலும் வரலாம். இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியமே இல்லை. எப்படின்னா, மனிதன் அப்படித்தான் பேசுகிறான். மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆவி ஆத்மா சரீரம் 3ம் சேர்ந்து இணைந்து பேசும். நம்ம பேசுகிறதுனா நாம் தனியாக பேசுகிறதில்ல. உள்ளே இருக்கிற ஆவியை நமக்குள்ளே சொல்லுகிற காரியங்களை நம்ம பழைய காரியங்களை நினச்சி நம்ம சொல்ல வரும். வாய் அங்கே வரும், கழுத்து வரைக்கும் வந்துடும், நம்ம பேச வந்துடும். இதெல்லாம் யார் செய்கிறான்னா நமக்குள்ளே இருக்கிற ஆவி நடத்துகிறது. சரி, ஓகே. இப்போ இதுதான் அங்கே நம்ம திரித்துவம் அப்படிங்கிறது இதுதான். மனிதனும் திரித்துவத்தில் தான் இருக்கிறான். இப்போ அடுத்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போது இயேசு என்ன நிலைமையில் இருக்கிறார், இதுதான் ரொம்ப முக்கியமான இது. இப்போ திரித்துவம் நம்ம சொல்லிட்டோம். ஸ்தேவான் பார்த்தாரே, அவர் இயேசுவானவர் அவருடைய வலது பக்கத்தில் நிற்கிறதும், பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் இருக்கிறதும், அவர் நிற்கிறது பார்த்தார்ல, அது எப்படி சாத்தியமாகும்? ஆண்டவர் சொன்னார், நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும்,
உம்முடைய சத்துருக்களை நான் பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காருங்க அப்படின்னு சொன்னார்ல, இது எப்படி சாத்தியமாகும்? அப்போ இப்போ இயேசுவானவர் எங்கே இருக்கிறார்? இப்போ வந்தான்னா ஆண்டவர் கையிலையும் காலில் அவர் ஆணி அடிக்கப்பட்டதை காமிக்கிறாரே, அவர் நிறைய பேருக்கு காட்சி கொடுத்துருக்கிறார். சிலுவையில் தொங்கியிருக்கிற மாதிரி, அதாவது அவர் இன்னும் மனிதனாக இருக்கிற மாதிரி தான் மேலே காட்சி கொடுத்துருக்கிறார். கையில் ஆணி அடிக்கப்பட்டதெல்லாம் காட்சி கொடுத்துருக்கிறாரே, இது எப்படி சாத்தியமாகும்? இதுலேயும் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். நம்ம அடுத்த வீடியோவில் இதனுடைய இந்த திரித்துவத்தினுடைய பாகம் 2வது பாகத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் நிச்சயமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தரிசிக்கப் போகிறவர்கள். அதனால் முன்கூட்டியே இதை அறிந்து நாம் அதை பார்த்தோம்னால் இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நாம் போய் ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம யாரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறோம்? ஐயோ இயேசுவை தெய்வம்னு கூப்பிடலாமா? ஐயோ பரிசுத்த ஆவியானவரை தெய்வம்னு கூப்பிடலாமா? இதெல்லாம் எப்படி இது அப்படிங்கிறதெல்லாம் இனி உங்களுக்கு டவுட்டு எதுவும் வராது. ஏன்னால் அவர் தேவன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, 3 பேரும் உள்ளே இருக்கிறார்கள் அப்படின்னு. அதனால் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டாலும் சரி, ஆவியானவரை நோக்கி கூப்பிட்டாலும் சரி. ஆனால் ஒரே ஒரு கிருபை என்னென்னா, ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். என்னென்னா, என் நாமத்தினாலே நீங்கள் என்னை கூப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி, என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவானவரை என்னை கேட்டுக்கொள்வீங்களா, அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம ஏசப்பாவோட நாமத்தில் நம்ம கேட்குறோம். ஏன்னா அவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். என் நாமத்தினால கேளுங்க, ஏன்னா நான் உங்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். அதனால் அந்த இரத்தத்துக்காக அப்போ நீங்கள் அந்த விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பீங்க, கட்டாயமாக பிதாவானவர் அதை செய்வார் என்றும். இயேசுவானவர் எங்கேயோ ரொம்ப ஒரு தூரத்தில், இல்லை அவர் ஒரு தேவதூதனை போல, இல்லை அவர் ஏதோ ஒரு ஊழியக்காரனை போல் அவர் நிற்கவில்லை, பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அதனுடைய ரகசியமும் அடுத்த வீடியோவில் நான் கட்டாயம் அதை நான் ஆவியனருடைய ஒத்தாசையின்படி நான் அடுத்த வீடியோவில் அதை குறித்து, ஏன் அவர் வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார், ஏன் அவர் மறுபடியும் பல இடத்துக்கு ஏன் அவர் போகலை. யோவான் புஸ்தகத்திலே ஒரு இடத்துல இப்படியாக சொல்லப்படுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 62வது வசனத்தில் இப்படியாக அவர் சொல்லியிருக்கிறார், மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பார். ஏன் இதை சொன்னார்னா, 53வது வசனத்தில் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் இங்கே தன்னை குறித்து அங்கே வெளிப்படுத்தும் பொழுது, சீசர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 61வது வசனம், சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாக இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆண்டவர் முன்னாடி எந்த நிலையில் இருந்தார், பிதாவானவருக்குள்ளதான் இருந்தார் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்தீங்கன்னா, அதே யோவான் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் அப்படின்னு சொன்னோடனே அவர் ஏதோ குழந்தைய மடியில் இருக்கார் அப்படி இல்லை. இந்த இடத்துல சொல்லப்பட்ட மடி என்கிறது நெஞ்சு என்று சொல்கிறார். அவர் நெஞ்சுக்குள், பிதாவாகிய தேவனுடைய நெஞ்சுக்குள் இருந்தார், அவர் உள்ளே இருந்தார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவர் தான் இந்த பூமியிலே வெளியில் வந்து மனிதர்களுக்கு பிதாவானவர் இருக்கிறதை வெளிப்படுத்தினார், பிதாவாகிய தேவனை அவர் வெளிப்படுத்தினார். அப்படிங்கிறது தான் கடவுள் என்பதை ஒருவருக்கு வெளிப்படுத்தினதே இயேசுவானவர் தான் இந்த பூமியிலே வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுகிறது. சரி, இப்படியாக இன்றைக்கு நம்ம ஒரு காரியம் தெரிஞ்ச திருத்துவம்னா என்ன, எப்படி 3 பேர் இருக்கிறாங்க, மற்றும் 3 பேரும் ஒன்றாக எப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். எப்படி மனிதன் எப்படி ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படி இருக்குதோ அதே போல் பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு.
இயேசுவானவர் இந்த பூமியிலே வந்து சிலுவையிலே மரித்து மறுபடியும் உயிர்த்தெழுந்து அவர் இப்போ எப்படி இருக்கிறார் என்பதை தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.